பொன்முடியெல்லாம் பேசிக்காக நாச்சியால் சுகந்திங்கிற ஒரு இண்டிவிஜுவலாக அவர் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கிடையாது. ரெஸ்பெக்ட் கிடையாது இன் த சென்ஸ் அவர் இந்த மேடைன்னு கிடையாது. எந்த மேடைகள்லுமே அவர் யாரையுமே மரியாதையாக ட்ரீட் பண்ணது கிடையாது. அப்புறம் ஒரு ஒரு பொன்முடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு பெண்கள் மீது ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் இருக்கிற மாதிரி, நல்ல அபிப்பிராயம்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. அவர் பெரிய சமூக சிந்தனவாதியும் கிடையாது, பெரிய சமூக சீர்திருத்தவாதியும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் தான். ஸோ ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் பெண்களை வந்து வல்கராக பார்க்குற ஒரு ஆள் எல்லா இடங்கள்லையும், தன் வீட்டு பெண்களையும் பொது சமூகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையுமே வந்து எந்த இடத்துலையும் மரியாதையாக பார்க்காம அவங்கள ஒரு செக்ஸுவல் ஆப்ஜெக்டாக பார்க்குற ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வரும். ஏன்னா அது ஒரு பெரிய மேடை, அதில் பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த மேடைக்குள்ளே குழந்தைகள் இருந்திருந்தா கூட இருந்திருக்கலாம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாமல் நான்சென்ஸாக பேசுகிற ஒருத்தரை வந்து அமைச்சராக வைத்திருப்பது அப்படிங்கிறது அது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நீங்கள் அவமதிப்பதற்கு சமம். ஓட்டு போட்டவங்க போடாதவங்க, டிஎம்கேக்கு போட்டவங்க போடாதவங்கன்னு எல்லாத்தையுமே நீங்கள் அதை அவமதிக்கிறீங்க. இது பெண்களை மட்டும்தான் இழிவுபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஆண்களையுமே தான் அதை இழிவுபடுத்துது. நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு போர்னோ கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒரு மேடையில் பேசுகிறீங்க. பேசும்போது அது கொச்சையான ஒரு விஷயம், ஒரு அந்தரங்கமான விஷயங்களை ஒரு 4 சுவருக்குள் பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஒரு பொது மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காகவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பண்பு இல்லாத ஒரு மனிதன். பண்பு இல்லை அப்படிங்கிறத விட அறிவு இல்லாத ஒரு மனிதன். பொன்முடி மாதிரியான ஒரு ஆட்கள் அவங்கக்கிட்ட ஒரு அமைச்சரானதுனால காசு இருக்குது, அப்புறம் அந்த காசை வச்சு மக்கள் பலத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தன்னை ஒரு பெரிய நம்ம என்ன பேசினாலும் இந்த ஊரில் மதிப்பு இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அது வந்து ரொம்ப என்னது வல்கரான அந்த கண்டென்ட்டுக்கு அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கியிருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்.